For the past 25 years, you've played with a lot of cricket players, national players and even international players. And as of my knowledge, I know that you've played Virat Kohli and Chris Gayle as well, and you share a very good camaraderie with Chris Gayle. Would you mind sharing to all about your anecdotes and interesting discussions you have had with those cricketers, your experiences with those cricketers, and what you have learned from them, and what others can take from it? ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலியமா ஐ ஜஸ்ட் வென்ட் டு போல் ஃபார் த நெட் ஃபார் Mm. கிங்ஸ் லெவன் பஞ்சாப். Kings அப்போ 11 வந்து Punjab. கிறிஸ்கேல் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஆடினாரு. ஆமா யுவராஜ் சிங் ஆல்சோ. ஆமா. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து சேப்பாக்ல நடக்குது. ம் வென்ட் போலிங் ஃபார் த நெட் செஷன். ம் அப்போ வந்து கிறிஸ்கேலுக்கு நான் வந்து போடுறேன். ம் பார்க்கும்போது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்ல இருந்து வந்த மாதிரி இருந்தது. ஜெய்சாண்டிக்கா ஆ பயங்கரமா இருந்தது. அந்த பாடி வந்து சொல்லவே முடியாது. ஆ நம்ம பிசிக்கு ஒரு பயங்கர அடியாள் மாதிரி இருக்காரு. சொல்ல வார்த்தை அந்த மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர். ம் மோஸ்ட்லி ம் வெஸ்லி ஸ்பேஸ் பார்த்தாலே நேச்சுரல் கிஃப்ட் பிசிக். ம் அது ம் வந்து பார்த்தா பயங்கரமா இருப்பாரு. ஸோ ஐ போல் ஃபார் இட். ஒரு ம் 2-3 பால் லெக் ஸ்டெம்ப்ல போட்டா ஃபிளிக்லாம் ஆடினாரு. ஒரு பால் மிடில் ஸ்டெம்ப்ல போட்டா ஒரு மாதிரி பீட்டன் மாதிரி ஒரு மாதிரி அது ட்ரிஃப்ட் ஆயிட்டு வெளில போயிடுச்சு. பீட்டன் ஆயிட்டாரு. ஆ ஸோ ஃபோர்த் பால் நான் ஸ்டில் இப்போ சொல்லும் போது அந்த அந்த பால் என் கண்ணில் நிக்குது. ஆ போட்டதுதான் தெரியும். நான் அந்த லென்த்ல போட்டதுதான் தெரியும். ஆ அடிச்சாரு பால் என்னோட லெஃப்ட் ஐ பக்கத்துல வாவ் ஒரு புஷ்னு போச்சு. ம் அதுக்கப்புறம் தான் தெரியாது பால்ன்ட்டு. அது ம் பட்டுன்னா நான் இறந்து நான் வந்து ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும் நான் இறந்து. சோ க்ளோஸ். ஸோ பட் இத வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கூட நிறைய இடத்துல போலிங் போட்டிருக்கேன் ஐபிஎல்ல. அண்ட் தென் ஐவிபிஎல் அவரை மீட் பண்ணும்போது ஒரு பிளேயரும் அவர்கிட்ட வந்து 2 to 3 minutes இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டராக்ட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தட் டைம் ஐ ஷேர் திஸ் மூமெண்ட். இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சார். நான் எப்போ அப்படின்னு கேட்டாரு. வென் ஹவுன்னாரு. இந்த மாதிரி வென் யூ பிளேயிங் ஃபார் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். ஸோ தட் டைம் ஐ கோல் ஃபார் யூ சார் அப்படின்னா. ஓ ரியலி இட்ஸ் கிரேட் ஆனர் அண்ட் ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. அந்த டைம்ல ஒரு பையன் போட்டு அந்த ஏஜ் வயசாகி இந்த டைம்ல நான் உங்க கூட ஆடுறது வந்து எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு. தட் இஸ் கோல்டன் வேர்ட் சார். அதே போல நீங்க விராட் கோலியோட உங்களை ஸ்ட்ரெச் பண்ணிருக்காருல. எஸ். ஒரு வாட்டி அவன் திங் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட் வந்து பஞ்சாப்ல நடக்கும். இட்ஸ் கால் ஜேபி யாத்ரா. ஓ ஓகே. ஜேபி யாத்ரா இட்ஸ் a prestigious tournament. நாங்க வந்து we are traveling to பஞ்சாப். ஸோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு வந்து ஷிகர் தவான் வந்து கெஸ்டா ஆடுறாரு எம்ஆர்எஃப்க்கு. he played 2 matches. he played well. something he scored 100. and then அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் கால் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து மிஸ்டர் ஷிகர் தவான் இஸ் ரெக்கமெண்டிங் ஒன் ஃபெலோ. எப்படி சொல்றாருன்னா, ஒரு பையன் இருக்கான் 17 years old. he is from Delhi. அவன் தான் விராட் கோலி. அவன்லாம் வந்தானா தனியா சாப்பிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டரு அப்படி சொல்றாங்க. இல்ல உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும், உனக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பிளேயர் வேணும் அப்படி சொன்னா. இல்ல நீ அவனை பாரு, அவன் வந்து ஃபியூச்சர் இந்தியான்னு ஷிகர் தவான் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. சோ he came. அப்போ வந்து அவர் வந்து அண்டர் 19 ப்ராபபிள்ல இருக்காரு. ஓ இந்தியா ப்ராபபிள். இந்தியா ப்ராபபிள். when அபரிஜித் is leading. அபரிஜித் தான் இந்தியஜித் அண்டர் 19 லீட் பண்ணி ஆடுற அந்த வருஷம் வந்து இந்தியா அண்டர் 19 இந்தியா வின்னர்ஸ். ஆமா 2008. அந்த கேப்ல வந்து விராட் கோலி வந்தாங்க. நான் தான் ஓபனர். என் கூட ஒரு பையன் ஆடுறாரு. இஸ் விராட் கோலி. அவன் தானே எனக்கு தெரியும். அப்படின்னா பாத்துக்கோங்க, விராட் கோலி. அவர் வந்து சொன்னார் அந்த டைம்ல ஐ எம் நாட் சோ ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். ஒரு படபடப்பாவே இருக்கும் எனக்கு யாரை பார்த்தாலும். கிரிக்கெட் வந்து புதுசு எனக்கு. ஆமா. இப்ப நாலேஜ் வந்ததுனால 4 பேரை பார்த்தாலும் இந்த வருஷம் கிரிக்கெட் ஆடல. ஜஸ்ட் somewhat I am okay with my language. So and then அவர் சொன்னாரு, what's your name? I said I am Tilak. I am Kohli. Okay. What you will do? You will hit or you will bang or you will take singles. No, but I don't know how to hit. I will take singles. You don't worry. I am there. You take single, I will hit, he said.
Okay. And then I said we started. Still, I never forgot that innings that we have put, I think, 47 runs partnership. Wow. I scored that match. I scored some 30, and then unfortunately I got run out. And then he scored 100. Oh. In DAV school, Chandigarh. That school is very famous for Yuvraj Singh. Yuvraj Singh, yes sir. Yes, Yuvraj Singh home ground, that is. So he scored 100. After that match, he left. He want to join with under 19 team. Oh, under in India. Yes, under 19 India. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக விராட் கோலின்னு ஒருத்தர் இந்தியா ஆடி இந்தியாவே ரூல் பண்ணும் போது தான் எனக்கு தெரியும் இவரோடய நம்ம ஆடி இருக்கோம். இன்பிட்வீன் பிசிசிஐ டோர்னமெண்ட்ல ஒரு வாட்டி மீட் பண்ணோம். நாங்க ஆடி இருக்கும் போது பிளேயிங் அகேன்ஸ்ட் ஏர் இந்தியா. ஏர் இந்தியாக்கு வந்து யுவராஜ் சிங் ஆடினாரு. ஐ திங்க் ஐஓசிக்கு ஆடினாரு விராட். நானும் தலைவன் சார் ஓபன் தி இன்னிங்ஸ். அப்பதான் ஒரு உண்மையான கிரிக்கெட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அங்கதான் நான் பார்த்தேன். இஷாந்த் சர்மா வந்து போடுறாரு, அந்த ஐடிக்கு வந்து போடுறாரு, பால் புஷ் புஷ்னு வருது. ஒரு 2 முனாஃப் பட்டேல், ஒரு 2 பிரவீன் குமார். அந்த மேட்ச்ல நான் ஸ்கோர் 40. எல்லாரும் கவர் டிரைவ் அடிக்கிறேன். இன்பிட்வீன் ஓவர் வந்து விராட் கோலி வந்து என்ன வந்து அபியூஸ் வேர்ட்ஸ்ல திட்டிட்டு போனாரு. ஏன்னா he wants to take my wicket. எப்பனா திட்டினா நம்ம ஏன்னா மைண்ட் மாறும், அவுட் எடுக்கணும்ட்டு ஒரு அங்க. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சு கை கொடுக்கும்போது நான் பேசுவேன், விராட் பாய் you played guest player for MRF team when you playing for under 19 India அப்படின்னு. Yeah. We both are played in Chandigarh, Punjab. I played with you சொன்னோன்னா he is so happy. He is so happy. லாஸ்டா இப்ப நடந்த ஐபிஎல் அப்போ சேப்பாக்ல மீட் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்டா ஆர்சிபி vs சிஎஸ்கே. பட் பேச முடியல, லாட் ஆஃப் புரோட்டோகால் இருந்தது. சோ பேச முடியல. You couldn't speak with him. Yes. பட் அது நடுவுல பேசுங்க when he signed for MRF. அவங்க வந்து MRF ஃபர்ஸ்ட் டே சைன் பண்ணும்போது அப்பல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, பேசியிருக்கோம். லாட் ஆஃப் குட் மெமரிஸ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நான் கோலியோட ஆடிட்டு ரொம்ப பெருமையா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நிச்சயமா அது ஒரு பெருமையான விஷயம்தான். அதே போல you also played in the IVPL with lot of different cricketing stars, and would you mind in sharing some experiences with them as well, and also your cricketing journey as a left arm spinner? Sudip Tyagi, Manpreet Dhoni, and then Dilshan Manavira who played for Sri Lanka. அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீம்ல நிறைய பேர், ஆஷ்லி கிப்ஸ் வந்திருந்தாரு. அண்ட் தென் பிஸ்லா, லாட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர்ஸ், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ். இட்ஸ் ஆல்சோ prestigious tournament. இட்ஸ் held in Noida. Yes. ஒரு மேட்ச் கூட எனக்கு பேட்டிங்கே கிடைக்கல. பட் ஐ அம் டாப் 10 கண்டென்ட்ல இருந்தேன் நானு. bowlingல ரைட்டா? டாப் 10 bowlingல. Yes. So அதுக்கப்புறம் நான் எப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆனேன்னா எம்ஆர்எஃப் ஆடும்போது எனக்கு கரெக்டான சான்சஸ் கிடைக்கல. கிடைக்கிற மேட்ச்லாம் நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டும் இந்த ஃபீல் தட் என்னடா கிடைக்கல இவனுக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னா அப்ப நான் நெட்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்லாம் போடுவேன். நெட்டில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 பேர் இன்ஜுரி. யாருன்னா மோனி சதீஷ் who played for Kerala Ranji Trophy and lot of list A games he played. அவர் வந்து எனக்கு மோட்டிவ் பண்ணி மிஸ்டர் சன்னி குப்தா he played for Ranji Trophy for Jharkhand. And then he is one of the spin guru and Edward Kennedy. Spin guru. ரெண்டு பேரும் நான் மோட்டிவ் பண்ணி என்னை போட வச்சு நான் ஜெனுவன் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆனதுக்கப்புறம் எம்ஆர்எஃப் ஃபர்ஸ்ட் மேட்ச் யங்ஸ்டர்ஸோட 6 விக்கெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆல்வர் பெட் சிசியோட ஒரு 6 விக்கெட். And then India Simmons Grand Slamோட ஒரு 6 விக்கெட். One more memorable thing வந்து நான் வந்து 7 time மிஸ்டர் அருண் கார்த்திக் 7 வாட்டி அருண் கார்த்திக் 7 வாட்டி எடுத்திருக்கேன். ஆமா, it's a memorable thing for me. Definitely sir, definitely. Now we're going to go into a very interesting section. A lot of podcasts don't actually ask these questions, but I'm going to ask this in a new way.
As a cricketer, you're always seen financial struggles are always there, right? You don't have you. Some cricketers feel that we don't have a financial security in the game, and no, even if you go like 20 years back, it was very difficult for a cricketer to be financially secured. But today, corporates are coming in, pouring lot of money. So, just could you just give your thoughts on this and how the financial the background of cricketers has improved from your playing days when you started out cricket and now? 5 years பேக் முன்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே இருக்காது. பேமெண்ட்னா லோ டிவிஷன்லாம் இப்போ வந்து 4th டிவிஷன் 5th டிவிஷன் டீமுக்குலாம் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் பேமெண்ட்டே இருக்காது. ஒயிட்ஸ் கொடுத்தாலே வந்து பெரிய விஷயம். ஒரு டீம் வந்து ஒயிட்ஸ் கொடுத்தாலே அது பெரிய ஹானர். ஒயிட்ஸ் கொடுத்தாலே அது பணக்கார டீம் சொல்லிடுவாங்க ஒயிட்ஸ் கலர்ஸ் கொடுத்தா. ஸோ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வென் ஐ பிளேயிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஐஓபி, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட். செக் தருவாங்க, அதெல்லாம் வந்து 500 rupees. Wow. That is my first professional fee what I get from cricket. அப்புறம் நெக்ஸ்ட் ஐஓபில இருந்து எம்ஆர்எஃப் ஆடும்போது my payment was 2500 rupees per month. So and then I just agreed I am a D employee. அப்புறம் நான் D employee இருந்தேன் எம்ஆர்எஃப்ல. ஓகே. ஸோ ரஞ்சி ட்ராஃபி ஆடலனால D employee இருந்தேன். ஸோ வந்து டி எம்ப்ளாய் இட்ஸ் லைக் எம்ப்ளாய் மாதிரி தான். ஆஃபீஸ் போகணும், அங்கே நெட் போகணும், கிரிக்கெட் ஆடணும், பேஸ் ஃபவுண்டேஷனை பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு இருந்தது. அப்பவும் அவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி பிக் ரேஞ்செலாம் இல்லை. ஆனால் நவ டேஸ் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரிக்கெட் வந்து கமர்ஷியல் ஆனதுனால ஆல் கார்பரேட் கம்பெனிஸ் ஆர் பேயிங் எனஃப் மணி டு பிளேயர்ஸ். இப்போ வந்து ஹியூஜ் மணி, 1.5 லட்சம் 2 லட்சம் தான் வாங்குறாங்க. டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். இந்தியா ஆனவங்களாம் ஒரு ரேஞ்ச் வாங்குறாங்க, ரஞ்சி டிராஃபி ஆடினாங்க, லிஸ்டி ஆடினவங்க. ஸோ வந்து ஒன்லி இன் சென்னை, தமிழ்நாடு கொஞ்சம் தான் இந்த மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனி வந்து ஸ்போர்ட்ஸுக்கோ கிரிக்கெட்டுக்கோ ஹெல்ப் பண்றாங்க. அதனாலதான் அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து ஆடுறாங்க. So don't confuse அது. டிஎன்பிஎல் எடுத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸோட நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல இருந்து வந்து ஆடுறவங்க தான் அதிகம். ஆமா. ஸோ தே நோ நார்த் சைட்ல தெரிஞ்சிச்சு கிரிக்கெட் வந்து இங்கதான் நிறைய டெவலப் இருக்கு, இங்க போனா நெக்ஸ்ட் லெவல் ஆடலாம் சொல்லிட்டு தே ஆர் கமிங் டு டூ ஸ்கூல்ஸ், காலேஜ், கம்பெனிஸ் இங்க வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஈவன் தே ஆர் டூயிங் குட் ஆல்சோ. பட் அது வந்து ஒரு வகையில நல்லது சொல்லுவோம், ஒரு வகையில நல்லது இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து பண்றாங்க, தேர் எனி மணி தேர் ரெப்ரசென்டிங் ஃபார் தேர் லெவல் ஃப்ரம் அவுட் சைட் ஸ்டேட் டு ஹியர். பட் இங்க இருக்க ஒரு பிளேயருக்கு அந்த சான்ஸ் போகுது. ஸோ அது நம்ம ஒர்க் பண்ணணும். ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ எல்லா கார்பரேட் கம்பெனி நிறைய பே பண்றாங்க. பட் இப்ப இருக்க எக்கனாமிக் சிஸ்டமேட்டிக் படிக்க அவன் வாங்குற பணம் கையில நிக்காது. பட் இஃப் யூ பெர்ஃபார்ம்ட் வெல், இஃப் யூ கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட்னா யூ கேன் ஏர்ன் மோர் மணி. இதுக்கு நான் திருப்பி வரேன். அந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க 5 ரூபாய் தான் மேட்ச் ஃபீஸ் கொடுப்பாங்கன்னு. இப்போ எல்லோரும் ஆயிரக்கணக்கில், சில பேருக்கு லட்சக்கணக்கில் மேட்ச் ஃபீஸ் போகுது. இப்போ இதனால் பிளேயர்ஸ்க்கு வந்து பேஷன் குறையுதா? அதே போல் மணிக்காக அவங்க விளாட்றாங்களா, மணியோட ஃபோக்கஸ் பண்ணி விளாட்றாங்களா? அதை மட்டும் நீங்கள் சொல்ல முடியுமா? அதை பற்றி வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? லெவல் I agreed and it is a valid point. I have to answer for this question. இப்போ பணம் நிறைய பாக்குறதுனால இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் எப்படி ஒரு கம்பெனிக்கு எடுக்கிறாங்க, இவன் நல்லா ஆடுறான்னா எடுக்கிறாங்க, அவனை ஹையர் பண்றாங்க, என்ன பேமெண்ட் கேட்கிறாரோ அதை they are ready to pay. பட் அந்த பணத்தை பார்க்க அந்த பேஷன் ஆஃப் கிரிக்கெட் வந்து கம்மி ஆயிடுது. ஐ எம் நாட் டிரைவிங் எனிஒன். இது வந்து நான் இந்த காமன் மெசேஜா சொல்றேன். காமன் மெசேஜ் எல்லாருக்கும். அந்த பேஷன் வந்து போயிட்டு மணி மைனரா போறதுனால பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க. இப்ப பர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த T20 பார்த்துட்டு ஈவன் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல கூட போயிட்டு தே டோன்ட் நோ ஹவு டு பிளே, வெல் லெஃப்ட் எடுக்கணும், லாங் இன்னிங்ஸ் ஆடணும், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனே போயிடுச்சு. லாங் டைம் எட்டானு எல்லாம் போகணும்னா 6-4 அடிக்கிறாங்க. ஸோ அப்போ கார்பரேட் யோசிக்குது, என்னன்னா நம்ம இவ்வளவு காசு கொடுத்து எடுக்கிறோம், அந்த கொடுக்குற காசுக்கு இவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு
சில பேர் பர்ஃபார்ம் பண்றவங்கள வச்சுக்கிறாங்க, சில பேர் பர்ஃபார்ம் பண்றவங்கள வேற டீம் போயிடுறாங்க. சோ அந்த மணி வந்து as எக்கனாமிக்கா ஒரு பிளேயரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. அதே மணி அந்த காசுனால பர்ஃபார்மன்ஸும் லேக் ஆகுது.